உச்சநீதிமன்றம் 1-2 முறை அதில் கடுமையாக ஈடியை விமர்சிச்சு, கடைசியாக கூட அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஈடியினுடைய அரெஸ்ட்டில் ஒரு பேட்டர்ன் தெரியுது, ஒரு 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 போக்கு என்னன்னு நாங்கள் கண்டுபிடிக்க முடியுது. ஆதாரங்களை எடுத்து வச்சுக்கிட்டு அரெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக அரெஸ்ட் பண்ணிவிட்டு ஆதாரத்தை தேடிட்டு இருக்கீங்க, அதனால தான் உங்களால் கொடுக்க முடியலை அப்படின்னு ஒரு கடுமையான விமர்சனத்தை வைக்கிறது. ஒரு நிறுவனத்தின் மீது வழக்கு போடுறீங்களே, தனிநபர் மீது தான் நீங்கள் தனிநபர் மீது தானே போடணும். அப்போ நீங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய நோக்கம் என்னன்னா, அந்த தனிநபரை தாண்டி தவறு செய்தவர் என்பதை தாண்டி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த இன்ஸ்டியூஷனை காலி பண்ணணும்னு நினைக்கிறீங்க. எனவே மாநிலங்களின் மீது உங்களுக்கு குறிப்பாக நீதிபதி இடி கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிராக செயல்படுதுன்னு சொல்லியிருக்காருன்னா, அது ஈடியை மையப்படுத்தி சொல்லியிருக்காரா இல்லை அந்த பின்னணியில் இருக்கிற ஒன்றிய அரசு சொல்லியிருக்காரா? ஈடிங்கிறது என்னது? சில அதிகாரிகள், அந்த அதிகாரிகள் கூட்டாட்சி தத்துவத்தை சிதைச்சு அவர் என்ன பண்ண போகிறார்? அப்போ அது சொன்னது நரேந்திர மோடிக்கு தான், அதில் வேற ஒன்றும் சந்தேகம்லாம் இல்லை. அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் தோழர் கனகராஜ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். தோழர் வணக்கம். டாஸ்மார்க் சம்பந்தப்பட்ட இடங்களில் தொடர்ச்சியாக ரெய்டு நடைபெற்று வருது. இந்த ரெய்டுக்கு எதிராக தமிழக அரசு சார்பாக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு மனு போட்டிருந்தாங்க. அந்த வழக்கு விசாரணை இன்றைக்கு நடைபெற்றது. இந்த ரெய்டில் அமலாக்கத்துறை வரம்பு மீறி செயல்பட்டு இருக்குது அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் தடையும் விதிச்சிருக்காங்க அமலாக்கத்துறை சோதனைக்கு. எப்படி பார்க்குறீங்க இதை? அது ஒரு சுயேட்சையான அமைப்பாக இல்லை, அது பாஜகவினுடைய அடியாளாத்தான் செயல்படுது. அது பல விஷயங்களில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாலேயும் உச்சநீதிமன்றம் 1-2 முறை அதில் கடுமையாக ஈடியை விமர்சிச்சு, கடைசியாக கூட அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஈடியினுடைய அரெஸ்ட்டில் ஒரு பேட்டர்ன் தெரியுது, ஒரு ஒரு போக்கு என்னன்னு நாங்கள் கண்டுபிடிக்க முடியுது. ஆதாரங்களை எடுத்து வச்சுக்கிட்டு அரெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக அரெஸ்ட் பண்ணிவிட்டு ஆதாரத்தை தேடிட்டு இருக்கீங்க, அதனால தான் உங்களால் கொடுக்க முடியலை அப்படின்னு ஒரு கடுமையான விமர்சனத்தை வைத்திருந்தது. அதே போல் நீங்கள் ஹேமந்த் சோரன் வழக்கில் சர்விங் சீஃப் மினிஸ்டர், நடப்பில் முதலமைச்சராக இருக்கிற ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணிவிட்டு அவங்க இதை தேடிட்டு இருந்தாங்க, ஆதாரத்தை. அதனால தான் 1.5 மாதத்துலேயே அவரை வெளியில் விட்டுட்டு நீங்கள் அப்படி சொன்னீங்கன்னு சொன்னாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய வழக்குகள்லாம் நடக்கிறது. அப்புறம் ஒன்ஸ் அதனுடைய தன்மை தீர்ந்து போன பிறகு, அதனுடைய இயல்பு வேறு மாதிரி மாறிட்ட பிறகு, ரொம்ப சாதாரண வழக்குகளில் எல்லாம் கூட அவங்க பாஜகவினுடைய அடியாள் மாதிரி செயல்பட ஆரம்பித்தாங்க. அதில் தான் நீங்கள் தெரியும், சேலத்தில் கண்ணையன், கிருஷ்ணன், இந்த 2 பேருடைய நிலம் அது பிஜேபிக்காரருக்கு கொடுக்கல அப்படின்னோன்னா அதை வாங்குறதுக்காக அவங்கள மிரட்டுறதுக்கு ஈடி அதில் சம்மன் அனுப்பிச்சு, அது ஒரு பெரிய பிரச்சனையான தரம். இங்கே அதே போல் பார்த்திங்கன்னா, பாஜக அலுவலகத்தில் பணி செய்கிற ஒரு ஊழியர், அவரும் மணல் மாஃபியாட்ட பணம் வாங்கினார் என்பதை அடிப்படையாக வச்சு அவர் வீட்டில் ரெய்டு நடக்குது. ஈடி போகுது. காலையில் 7 மணிலேருந்து 12 மணி வரை இருக்காங்க. பாஜகவினுடைய தென்சென்னை மாவட்ட தலைவர் சகஜமாக போய் வந்துட்டு இருக்காரு. திடீர்னு ஈடி முடிச்சுட்டு போயிடுறாங்க. ஒன்று அவங்க தவறாக வந்திருந்தால் பாஜக கண்டனை அறிக்கை வெளியிட்டிருக்கணும், இல்லை ஈடியாவது சொல்லியிருக்கணும். அதெல்லாம் பண்ணலை. வேறு எந்த காலத்தையும் விட ஈடி அதிகாரிகள் அதிகமாக லஞ்சம் வாங்கி மாட்டிக்கிறது இந்த காலத்தில் வந்திருக்கு. ஸோ இந்த பின்னணியில் தான் நீங்கள் டாஸ்மாக் விவகாரத்தில் அவங்க ஒன்றும் அதில் ஊழல் நடந்தது, ஊழல் நடக்கலை அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளெல்லாம் போகல. பட் ஈடியினுடைய ஹை ஹேண்டட்னஸ், அது நீங்கள் அதான் ஒரு நிறுவனத்தின் மீது வழக்கு போடுறீங்களே, தனிநபர் மீது தான் நீங்கள் தனிநபர் மாதிரி தானே போடணும். அப்போ நீங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய நோக்கம் என்னன்னா, அந்த தனிநபரை தாண்டி தவறு செய்தவர் என்பதை தாண்டி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த இன்ஸ்டியூஷனை காலி பண்ணணும்னு நினைக்கிறீங்க. எனவே மாநிலங்களின் மீது உங்களுக்கு அந்த 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 சென்ஸில் தான் அதை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. ஆனால் இதனாலெல்லாம் ஈடி திருந்திரும், சிபிஐ திருந்திரும்லாம் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஏவி விடுபவர்கள் ஆளும் கட்சியினர், அடி வாங்கிறது ஈடி, பாதிக்கப்படுறவங்க மற்ற கட்சியை சார்ந்தவர்கள்.
எனவே எந்த பிரச்சனையும் இல்லாமல் சொகுசாக பாஜக இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால் இன்னொரு தடவையும் அது கொஞ்சம் பேரை ஏவி விடும். உனக்கு ஒன்றும் வேலைக்கு பிரச்சனை இல்லாமல் பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லு. அதை தான் இது காமிக்கும். குறிப்பாக நீதிபதி வந்து இடி கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிராக செயல்படுதுன்னு சொல்லியிருக்காருன்னா அது இடியை மையப்படுத்தி சொல்லியிருக்காரா இல்லை அந்த பின்னணியில் இருக்கிற ஒன்றிய அரசை சொல்லியிருக்காரா? எப்படி எடுத்துக்கிறது? ஒன்றிய அரசு அவர் சொல்ல முடியாது இல்லை, ஏன்னா காங்கிரீட்டாக ஒன்றும் மறைமுகமாக தான். நீங்கள் ஈடிக்கு கூட்டாட்சி தத்துவத்தை சிதைக்கணுங்கிற அபிப்பிராயம் ஈடியில் இருக்கு. ஈடிங்கிறது என்னது? சில அதிகாரிகளுக்கு. அந்த அதிகாரிகள் கூட்டாட்சி தத்துவத்தை சிதைச்சு அவர் என்ன பண்ண போகிறாரு? அப்போ அது சொன்னது நரேந்திர மோடிக்கு தான், அதில் வேற ஒன்றும் சந்தேகம்லாம் இல்லை. ஆனால் நரேந்திர மோடின்னு நேரடியாக சொல்ல முடியாது, அதனால ஈடியை சொல்கிறார். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பல வழக்குகளில் ஈடிக்கு கடுமையான கண்டனங்கள் உச்சநீதிமன்றம் கோர்ட்டில் வந்து சொல்லியிருந்தாலுமே இந்த மாதிரியான இதில் வந்து ஈடுபட்டே இருக்காங்க இல்லையா? இது தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் தண்டிக்கப்பட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. தவறான ஒரு விஷயத்துக்கு போகிறாங்க, ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தண்டிக்கப்பட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒரு இவங்களுக்கு ஒரு பதட்டம் இருக்கும், பயம் இருக்கும். இப்போ அதை பற்றியெல்லாம் ஒன்றும் இல்லையே, அவங்க காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்கிறதுனால அவங்க அதனால தான் நான் முதலே சொன்னேன், இவங்க இதோடு நிறுத்த மாட்டாங்க, தொடர்ச்சியாகவும் செய்வாங்க என்பதை சொன்னேன். அப்போ இதுக்கு யார் பொறுப்பேற்கிறது? பொதுவாகவே அதிகாரிகளை பொறுத்தவரை அவங்களுடைய தவறுகளை வள்ளுவரே சொல்லியிருக்கார்ல, செய்தக்க அல்ல செயக்கடும், செய்தக்க செய்யாமல் யானும் கடும். செய்ய வேண்டியதை செய்யலைனாலும் கடும், செய்யக்கூடாததை செஞ்சாலும் கடும்னு சொல்லியிருக்கார். இது ரெண்டு தான் கமிஷன் அண்ட் ஒமிஷன். இந்த கமிஷன் என்பது செய்யக்கூடாததை செய்கிறது, ஒமிஷன் என்பது செய்ய வேண்டியதை விட்டுட்டு போகிறது. இது ரெண்டும் பண்ணுறாங்க. இந்த அதிகாரிகளுக்கு என்ன தண்டனை? அந்த தண்டனை இல்லாத வரைக்கும் இவங்க வந்து அவங்களோட குட் புக்ஸில் இருப்பாங்க. இது இப்போ நீங்கள் வலதுசாரி கருத்தியல் சமூகத்தில் பரவுது அப்படின்னு சொல்கிற போது அதனுடைய பொருள் என்னென்னா, இந்த மாதிரி வந்து ஜால்ரா தட்டி வாழ்கிற யார் அதிகாரிகள் இருக்கான் பார்த்தீங்களா, அவனுக்கு கூடுதலான வாய்ப்புகள் கிடைக்கிறது, அல்லது பணப்பயன்கள் கிடைக்கிறது, அல்லது அவன் அதிகாரத்தை நெருங்கி நிற்கிறது. ஸோ வலதுசாரி தத்துவத்தினுடைய ஒரு அம்சம் வந்து, ஸோ இவங்க அப்படி வர்றாங்கன்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு திறமையானவர்கள் தள்ளி போயிடுவாங்க, அவங்கள தள்ளி வச்சுருவாங்க அப்படின்னு. இந்த ஸ்பேஸை முழுவதும் அவங்க ஆக்கிரமிப்பு பண்ணிப்பாங்க. ஸோ அது இன்றைக்கி வலதுசாரி தத்துவத்தால் அது இன்ஸ்பயர் ஆன ஆட்களாக இவங்கெல்லாம் அதிகாரிகள் இருக்காங்க. அதனால் இதை செய்யும். உச்சநீதிமன்றம் இடி ரெய்டுக்கு தடை போட்டதுக்கு அப்புறமா இந்த டாஸ்மாக் விவகாரம் ஊதி பெரிதாக்கப்பட்ட ஒன்றுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஏன்னா பார்த்தீங்கன்னா ரதீஷ் அப்படிங்கிறவர் யார் தலைமறைவாயிட்டார். சினிமா துறையிலேருந்து எல்லாருக்கும் புரிய வைக்கப்படுறாங்க, சிவகார்த்திகேயன்லேருந்து தனுஷ் எல்லோருமே. ஸோ இப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக கடந்த 3-4 நாட்களாக செய்திகள் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இப்போ இன்றைக்கு தடை வச்சுருக்காங்க இல்லையா? இங்கே தவறு செய்கிறவர்கள் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படணும், சரியா? இப்போ நான் தப்பு செய்கிறேங்கிறதுக்காக கலெக்டர் என்னை பிடிச்சி காலரை பிடிச்சி இழுத்துட்டு போக முடியுமா? நான் வந்து ஹவுஸ் டேக்ஸ் வீட்டு வரி கட்டலைங்கிறதுக்காக போலீஸ்காரர் என்னை கையை பிடிச்சி இழுத்துட்டு போக முடியுமா? எலக்ட்ரிசிட்டி பில் கட்டலைங்கிறதுக்காக போலீஸ்காரர் வந்து ஏன் கட்டலைன்னு என்னை இழுத்துட்டு போகணுமா? சாத்தியமே கிடையாது. அவரவருக்கென்று ஒரு அதிகார வரம்பு என்பது இருக்குது. அப்போ இப்போ சொல்கிறது என்னென்னா, ஈடி தன்னுடைய அதிகார வரம்பை மீறுது. இப்போ மீறும்போது அதன் மீதான நம்பகத்தன்மை இல்லாமல் போயிடுது. எனவே அவங்க யார்கிட்ட வேணாலும் சோதனை போடட்டும், தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா கண்டுபிடிக்கட்டும், தப்பு பண்ணவங்களை தண்டனை கொடுக்கட்டும். அது இல்லாமல் நீங்கள் போகும்போது என்னென்னா உங்களுடைய நோக்கமே கொஸ்டின் ஆகிடும். வலதுசாரிகள் விவாதங்களில் பேசுகிறது பார்த்தீங்கன்னா, இது வந்து உதயநிதியை டார்கெட் பண்ணி வைக்கப்பட்ட ரெய்டு, ஸ்டாலின் குடும்பத்தை டார்கெட் பண்ணி வைக்கப்பட்ட ரெய்டு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் இன்றைக்கு உடஞ்சிருச்சா இந்த தடை மூலமாக? அது உடஞ்சிருச்சுலாம் சொல்ல மாட்டேன். ஈடி அப்படியெல்லாம் இருக்க மாட்டாங்க. அது ஒரு அவங்க ஏவி யார் மேலே விடுறாங்களோ அவங்க மேலே பாய்வாங்க. வேணா போயிட்டு அப்புறம் நீங்கள் ஹேமந்த் சோரன் மேலே அப்படி தானே பாய்ஞ்சது. தேர்தலில் ஒரு வேளை வெற்றி பெற முடிஞ்சால் நல்லது அப்படின்னு நினச்சாங்க. அங்கே அவங்களால முடியல, ஆனால் டெல்லியில் வெற்றி பெற்றுட்டாங்க. அப்போ அவங்க இயல்பாகவே என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஃபார்முலா கையில் எடுக்கலாம், இந்த ஃபார்முலாவை கையில் எடுக்கிறாங்க. எனக்கு வந்து உதயநிதி மேலே அல்லது இன்னொருத்தர் மேலே அப்படிங்கிறதெல்லாம் என்ன இருக்குது? அவங்க எதுவும் சொன்னாங்களா? அப்போ யார் இதை சொல்கிறா? உங்களுக்கு எனக்கு தெரியும். பொதுவாக அந்த டிவியை பார்க்குறவங்களுக்கு அடேங்கப்பா அந்த அதுனா இந்தியா பாகிஸ்தான் 2 பேருக்கும் சண்டை நடந்துகிட்டு இருக்கும்போது பாகிஸ்தானில் பல நகரங்களே தரமட்டமாக்கிட்டாங்களே.
பாகிஸ்தான் காணாம போயிடுச்சு. துறைமுகங்களே இவங்க வந்து கையகப்படுத்திட்டாங்க. ம். இவங்க கைப்பற்றியில் வச்சுருந்தாங்க. எவ்வளோ அசிங்கம். ஆனால் அதை பண்ணுவாங்க பத்திரிகைகள். ஸோ நீங்கள் வலதுசாரி கருத்தியல் பத்திரிகை துறையில் ஆதிக்கம் செலுத்தும் போது அதுவும் அப்படி தான். யார் வலுவாக இருக்காங்களோ அவங்க சொல்கிறத பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே போயிடும். நீங்கள் 2 விஷயம் போகுது. ஒரு டிவியில் நான் பார்த்தேன், 500 ட்ரோன்கள் ஒரே நேரத்தில் வந்தது. ஆனால் அதில் இராணுவத்தினுடைய பிரீஃப் என்ன வருதுன்னா 300 to 400 வந்திருக்கலாம், நாங்கள் இப்படி அடிச்சிட்டோம். அதையும் இவர் அந்த சம்மந்தப்பட்டவர் தான் சொல்கிறாரு. தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லிட்டு அடுத்து இங்கே வர்றாரு செய்தி சொல்கிறதுக்கு 500 ட்ரோன். அது ஒன்றும் என்னது ப்ரீ ரெக்கார்டட் கிடையாது. ஆனால் அவங்களால சொல்ல முடியுது. அப்போ என்ன அப்படின்னு கேட்டால் அது மேலேருந்து சொல்கிறது போகிறது எல்லாரும் டைரக்ட் பண்ணுறது அதுலேருந்து தான் வந்திருக்கும் ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் வந்து பத்திரிகைகள் அதை ஒரு பில்டு பண்ணுவாங்க, அவங்களுக்கான நேரேஷனை உருவாக்குவாங்க. நீங்கள் ஒன்ஸ் நேரேஷன் உருவாக்குன பிறகு எல்லாத்துக்குமே என்ன தோணும், அவரை ஏன் கைது பண்ணலைன்னு தான் வரும் உங்களுக்கு. வேறு உதயநிதியை ஏன் கைது பண்ணல, அவர் நண்பர்களை ஏன் கைது பண்ணலைன்னு இந்த மனநிலையை கொஞ்சம் கொஞ்சமாக பில்டு பண்ணுறது உங்களோட வேலை. அதுக்கான ஏற்பாடு என்று நண்பர்கள் தலைமுறை ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டுக்கு போனாங்க, வீட்டுக்கு சீல் வச்சுட்டாங்க இடி. ஆமாம். இப்போ நீங்கள் அப்படி இல்லைன்னா ஈடி அதைத்தானே பண்ணியிருக்கோம். ஈடி அடியாளுங்கிறது தான் எல்லாத்துக்கும் தெரியுமே. தப்பு பண்ணால் பிடிங்க, தண்டனை கொடுங்க, அதில் யாருக்கும் எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் நீங்கள் தப்பு பண்ணாதவனெல்லாம் தேடிட்டு இருக்கும்போது உண்மையிலே தப்பு பண்ணவங்களை நீங்கள் பிடிச்சிங்கன்னா கூட உங்களை நம்புறதுக்கு ஆள் இருக்கா. இப்போ ஈடியோட நோக்கம் வந்து திமுகவுக்கு ஒரு கெட்ட பெயர் உண்டு பண்ணணும் இந்த டாஸ்மாக் விவகாரத்தில் அப்படின்னா, இந்த தடையின் மூலமாக வந்து அது ஆப்போசிட்டாக மாறிடுச்சா? பாஜக நிச்சயமாக மாறும். அதை திமுக அட்வான்டேஜாக எடுக்கும். பேசுகிற நடுநிலையாளர்கள் அதை பாருங்கள் இப்படி ஆயிடுச்சுன்னு பேசுவாங்க. ஸோ இந்த சட்ட போராட்டம் இது தொடர்ச்சியாக நடந்து கொண்டே தான் இருக்கும். அதை ஒட்டி அந்த பர்செப்ஷன் பில்டிங்கும் நடந்து கொண்டிருக்கும். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்த தடைக்கு அப்புறமா ஒன்றிய அமைச்சர் எல் முருகன் வெளிப்படையாக சொல்கிறாரு, இடி வந்து தனிப்பட்ட அமைப்பு, அரசாங்கத்துக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம், நீங்கள் ஏன் பாஜகவை தொடர்புபடுத்தி எல்லாரும் பேசிகிட்டு இருக்கீங்க இன்னும் தடைக்கு அப்புறமா அவர் பேசினார். அவங்களுக்கு எத்தனை நாக்கு. ஒரு படத்தில் வரும் தெரியுமா, ராமன் எத்தனை ராமன் அடின்னு. பாஜக காரங்களுக்கு 1 நாக்கு 2 நாக்கு இல்லை, ஏகப்பட்ட நாக்கு. அது ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொன்று பேசும். அதுதான் அப்படின்னா நீங்கள் முதல்ல என்ன சொல்லியிருக்கணும், ஈடிக்கும் திமுகவுக்கும் அல்லது ஈடிக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் ஒன்றும் தொடர்பு இல்லைன்னு தானே சொல்லியிருக்கணும். அப்போ இப்போ ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு திமுக அட்வான்டேஜ் எடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உங்கள் நேரத்தை ஒதுக்கி பல்வேறு தகவல் எங்களுக்கு வந்து மிக்க நன்றி.